புத்திசாலித்தனம் ஏற்கனவே இதில் பயணித்து இதில் மூழ்கி முத்தெடுத்த ஒருத்தர்கிட்டேருந்து அந்த அனுபவத்தை எடுத்துக்கிறது புத்திசாலித்தனம் தானே. அதுவும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கைபேசியிலே வந்துடுது எல்லாமே. பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறோம், நடுவில் வந்து இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு தெரில, ஜி மேப் பார்க்குறோம், கூகுள் மேப் போட்டால் கரெக்டாக காமிச்சு கொடுத்துட்டு நீ ரைட் எடு லெஃப்ட் எடு. அதில் ஒரு அம்மா அவர் வந்து பேசுவாங்க, டேக் லெஃப்ட், அந்த பேர்லாம் கொஞ்சம் இதுவாக இஷ்டத்துக்கும் சொல்லுவாங்க. இருந்தாலும் வழிகாட்டுவதற்குன்னு ஒரு அம்மா இருப்பாங்க ஜி மேப்பில். அந்த மாதிரி நீங்கள் காரில் போகும்போதோ இல்லை வழியில் முடிவெடுக்காமல் ஒரு பிஸ்னஸுக்கு போகிறீங்க, என்ன பண்ணுறது, இது நல்லா நடக்குமா நடக்காதா, டக்குன்னு எடு ஏஎல்பியை போட்டுப்பார். எத்தனாவதோட 12 எப்படி இருக்குது, 8 எப்படி இருக்குது, 6 எப்படி இருக்குது, 2 கரெக்டாக இருக்கா, ஓகே இன்னைக்கு போகலாம் அப்படின்னு உடனடியாக கையில் ரெடி ரெக்கனர் மாதிரி ஒரு மெத்தடை ஒரு நம்மளோட செல்ஃபோன்லேயே தனியாக மறந்துட்டுலாம் போக முடியாது. இன்றைக்கி எதை மறந்தாலும் மறப்போம், வண்டி சாவி கூட மறந்துடுவோம். ஆனால் வந்து நம்மளுடைய மொபைல் இல்லாமல் நம்ம போக மாட்டோம். ஸோ அந்த மொபைலுக்குள்ளேயே நுழைஞ்சது தான் வெற்றி இந்த ஜோதிட முறைக்கு. அதுலேயும் வந்து ஏஎல்பி அதில் முதன்முறையாக செய்து அதன் மூலமாக பல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து அதிகாலையில் எழுந்துக்கிறத பற்றி சொன்னாங்க. இதெல்லாம் யாருக்கும் நிறைய பேருக்கு இதுதான் பரிகாரமே. ஜோதிடத்தில் நீங்கள் ஜோதிடம் கூட கற்றுக்க வேணாம், நல்லா இருக்கணுமா ஒழுக்கத்தக்கது, ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு, ஒழுக்கம் உயிரினும் போம்பப்படும். இதையே நம்ம ஏற்றுக்காதவங்க நம்ம எப்படி நம்ம கிரகங்களை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம், ஆராய்ச்சி பண்ண போகிறோம். சரி, கிரகங்களை தான் நான் நம்புவேன், எனக்கு வந்து அந்த 9 கிரகங்கள் தான் எல்லாமே. ராகு கேது எங்கே இருக்கான்னு பார்க்கணும், சூரியன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும், சந்திரன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும், யார் நீச்சம் யார் உச்சம், யாரை எங்கேருந்து பார்க்குறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாமே ஒரு பரிணாம வளர்ச்சியில் போயிட்டு இருக்கு, எவல்யூஷன். ஜோதிடத்துக்கும் ஒரு பரிணாமம் இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோம், பாரம்பரிய ஜோதிடம்னு ஒன்று இருக்குது, பராசுர ஹோர சாஸ்திரா, அதுதான் முதல்ல வந்தது. இல்லை, அதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க அஷ்டவர்க்கம்னு இருந்ததுன்றாங்க, அதுக்கு முன்னாடி கலியுகத்தில் வந்து தான் ராகு கேது இருந்தது, அதுக்கு முன்னாடி ராகு கேதுவே கிடையாது, 7 கிரகங்கள் தான்றாங்க. அப்போ அதுலேயும் ஒரு வளர்ச்சி இருக்கிறது. நம்ம இன்னைக்கு சொல்கிற பாரம்பரிய ஜோதிடம்ன்றதுலேயும் ஒரு வளர்ச்சி இருக்குது, ஒரு பரிணாம வளர்ச்சி. அதனுடைய தொடர்ச்சி, அந்த வளர்ச்சியின் தொடர்ச்சி தான் இந்த ஏஎல்பி. இது ஏஎல்பியோட முடியுமா? இல்லை. ஏஎல்பியிலே நான் வரும்போது அடிப்படைன்னாங்க, அதுக்கப்புறம் அட்வான்ஸ்னாங்க, A1ன்னாங்க, A2ன்னாங்க, A3, இப்போ போயிட்டே இருக்குது. அது எங்கே போகும்? வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வளர்ச்சி, துல்லியத்தின் மிக அருகாமையில் போய் கொண்டிருக்கிறது இந்த ஏஎல்பி. அடுத்த 10 நிமிஷம்னு சொன்னாங்க நான் கற்றுக்கும் போது, இப்போ பார்த்தா அடுத்த 10 நொடிகளுக்கு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அதை புரிந்து கொண்டு அதுக்கு உள்ளே போய் உட்கிரகித்து அதை பிறருக்கும் சொல்லி உணர்தலும் உணர்த்துதலும் என்பதை நிரூபித்திருக்கும் பொது உடைமூர்த்தி ஐயாவிற்கு நாம் எல்லோருமே கடமைப்பட்டிருக்கிறோம்.